Hi friends, welcome to Intellect Academy. இன்றைக்கி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு டிஎன்பிஎஸ்சிலேயே ரொம்ப லோவஸ்ட்டு வேக்கன்சி 26 வேக்கன்சிஸ் தான் வந்திருக்கு. ஓகே, எனிவே பார்ப்போம் குரூப் 1ல் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு 23/6/2026. அப்ளை பண்ணுறது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30/6/2026 அப்ளை பண்ணுறதுக்கு. அதேமாதிரி லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்திங்கன்னா ஜூலை 29 ஜூலை 29 11:59 PM அது வரையும் இருக்குது. ஓகேவா, 1 மந்த்து டைம் இருக்குது. மெயின் எக்ஸாம்களோட டேட் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவுக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. 2/8/2026 டு 4/8/2026 வரையும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவுக்கான டேட்டு. ஓகேவா, வாங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்ப்போம். பாருங்கள், டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், Deputy Register of Cooperative Societies, District Register, Assistant Commissioner of Labor. இந்த 5 போஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் டெப்டி கலெக்டருக்கு 12 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸுக்கு வந்து 2 வேக்கன்சிஸ், டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அது 3 வேக்கன்சிஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அது 8 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இது வந்து 1 வேக்கன்சிஸ். மொத்தம் 26 வேக்கன்சிஸ் டோட்டலாக 26 வேக்கன்சிஸ். ஓகேவா, எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயசு ஆகியிருக்கணும். எந்த டேட்டு படி 1/7/2026க்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மினிமம் 21 வயசு ஆகிருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்கெல்லாம் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு டெப்டி கலெக்டருக்கு வந்து 34 வயசாக இருக்கணும். ஓகேவா, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து டெப்டி கலெக்டருக்கு 39 வயசு இருந்தால் ஓகே. அது இது யாருக்குன்னு வரும்னா ஓசி கேட்டகரியில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் இந்த 34 வயசு. பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 39 எல்லாருக்குமே. எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி மேலே நோட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு கேண்டிடேட் எனி டிகிரி இருந்தாலே போதும். ஓகேவா, அதேமாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் அதுவும் எனி டிகிரி இருந்தாலே ஓகே தான். அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சில இது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிகாம் டிகிரி அண்டு பிஎல் வித் டிப்ளமோ டாக்ஸேஷன் லா இது இருக்கணும். இது இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பிகாம் அண்டு பிஎல் ரெண்டுமே வச்சுருக்கிறது. ஓகேவா, தேர்டு என்னென்னா பிகாம் ஆர் பிஎல், அதாவது பிகாம் இல்லைனா பிஎல் ஏதாவது ஒன்று டிப்ளமோ டாக்ஸேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து என்னென்னா பிகாம் இல்லைனா பிஎல் ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு பிகாம் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் லா இது ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருக்கிறவங்க ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, டெப்டி ரெஜிஸ்டருக்கு வந்து எனி டிகிரி தான் டெப்டி ரெஜிஸ்டருக்கும். அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அதுக்கும் எனி டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்கல. அதேமாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் உண்டுன்னு நினைக்கிறேன்.
மஸ்ட் ப்ரோசஸ் எனி டிகிரி தான் இதுக்கும் கேட்டிருக்காங்க, எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அதுக்கும் எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிலபஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. விஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு 3 தான், ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் இதுதான் சொல்லியிருக்காங்க. நாலேஜ் இன் தமிழ். எக்ஸாம் பேட்டர்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் உள்ள மாதிரி தான். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 175 மார்க்குக்கும், எஸ்எஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க்குக்கும் வரும். மொத்தம் 200 மார்க்குக்கு ப்ரிலிம்ஸ். ஓகேவா. ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகிறவங்க மெயின்ஸுக்கு அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2, மெயின்ஸில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 4 இருக்குது. அதில் வந்து பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில். ஓகேவா. அதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் அடுத்தது பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 இதெல்லாம் உங்களுக்கு வந்து திருத்துவாங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. எனி டவுட்ஸ்னால் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி டிஎன்பிஎஸ்சியை காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். எதுவும் டவுட்னா எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு இதெல்லாம் வந்து ஹவு டு அப்ளை, இதுதான் முக்கியமான விஷயம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. ஓகே பாருங்கள். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இது. இருந்தாலும் எனிவேஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.